வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கனவே என்னங்க? ஒரு வீடு கட்டணும், சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நம்மளுடைய ஆசை. அந்த ஆசை மட்டும் நிறைவேறிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்போம் இல்லையா? ஆனா அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு பிரச்சனை, இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது பாதி வந்துருச்சு, இப்ப திரும்ப கட்ட முடியாம பிரச்சனை, இல்லை முழுசா முடிஞ்ச பிறகும் கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு முன்னால சில பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்ம வாடிக்கையாளர், அதாவது ஜெயகௌரி ஜோதிடாலயத்துக்கு ஜாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் சொல்றாங்க. அதுலேயும் நிறைய பரிகாரமும் பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல மேம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க அதிகமா இருக்காங்க. அதனாலதான் இந்த பதிவு. என்னன்னா இது ஒரு பரிகார பதிவுன்னு கூட சொல்லலாம். எதற்காகனா இந்த மாதிரி நிலம், மனை, வீடு இது மாதிரி பிரச்சனைகள்ல உள்ளவங்களுக்கும் சரி, இல்ல புதிதா கட்டுறவங்களுக்கும் சரி, இந்த ஒரு வழிபாடை நடத்தினா கண்டிப்பா நமக்கு நல்ல வீடு அமையும் அப்படின்னு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவை நீங்க முதல் தடவையா பார்க்குறவங்களா இருந்தா, அதாவது ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதலா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். அசுரர்கள் எப்ப பாரு தேவர்களையும் பிரம்மனையும் மனிதர்களையும், அதாவது பூலோகத்தில் உள்ள ஜீவராசிகள் அத்தனை பேர்த்தையுமே கஷ்டப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. அதாவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி மனசை நோகடிச்சு பார்க்கறது தான் அரக்க குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அரக்க குணம், ராட்சச குணங்கிறது இதுதான் போல இருக்கு. ஏன்னா பாருங்களேன், ரண்யகசிபு, ரண்யாசன் அப்படிங்கிற 2 அரக்கர்கள், அண்ணா தம்பிங்க. இந்த ரண்யகசிபு தான் நம்ம மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து கொன்னாரு. ஞாபகம் இருக்குங்களா? அந்த கதை தெரியும். ரண்யகசிபு அப்படின்னா பிரகலாதன் கதை நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ரண்யாசன் என்னும் அரக்கன் என்ன பண்ணான் தெரியுமா? அண்ணனை போலேயே தான் இவனும் எல்லா மக்களையும் துன்புறுத்திக்கிட்டே இருந்தான். அதாவது தேவர்களை, பூலோகத்தில் உள்ள ஜீவராசிகளை எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப துன்பப்படுத்திட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை என்ன பண்ணினா, இந்த பூலோகத்தையே, அதாவது இந்த பூமியை அப்படியே எடுத்துட்டு போய் ஆழ்கடல்ல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். ஒளிச்சு வச்சுட்டு தானும் அந்த கடலுக்குள்ளேயே ஒளிஞ்சிண்டு யாரும் இந்த பூமிக்கு எடுத்துட்டு போகாத மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது தேவர்களும் நம்ம பிரம்மனும் மற்றவர்களும் சேர்ந்து மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருக்காங்க, ரொம்ப கடும் தவம் இருக்காங்க. அப்படி தவம் இருக்கும்போது ஒரு கட்டத்துல மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுக்கிறார். ஏன்னா கடலுக்குள்ள போகணும் இல்லையா? அதனால வராக அவதாரம் எடுத்து ஆள் கடல்ல போய் நம்ம பூமியை ஒளிச்சு வச்சிருக்கான் இல்லையா, அதை தன்னுடைய கொம்பினால எடுத்துட்டு வெளியே வர முயற்சிக்கும் போது அந்த இரண்யாசன் என்ன பண்ணா, அவனும் தானே ஒளிஞ்சுட்டு பார்த்துட்டு இருந்தான், வந்து கடும் சண்டை போடுறான், போர் புரியறான், பயங்கர சண்டை நடக்குது. அதுல ரண்யாசனை அங்கேயே கொன்னுட்டாரு நம்ம வராகமூர்த்தி. கொன்னுட்டு பூமாதேவி, அதாவது பூமியை அப்படியே தன்னுடைய கொம்புனால எடுத்துட்டு இந்த ஆள் கடலுக்கு வெளியில வந்து பூமியை ஸ்தாபிச்சாரு. அவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பூமியே, இல்லைன்னா ஆள் கடல்லையே தான் இருந்திருக்கும். அப்படி ஸ்தாபிச்சாரு. வராக அவதாரம் எடுத்து வந்துதான் நம்ம பூமியை ஆழ்கடல இருந்து கொண்டு வந்து நம்மளையெல்லாம் காப்பாத்திருக்காரு. இந்த வராக அவதாரம் 4 அவதாரங்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க புராணத்துல சொல்லியிருக்காங்க. அதே போல பாகவதம், தேவி பாகவதம், அக்னி புராணம், இப்படி புராணங்களில் பத்ம புராணம் கூட இருக்குங்க. இந்த மாதிரி புராணங்கள்ல எல்லாத்துலேயுமே நம்ம திருமாலுடைய, மகாவிஷ்ணுவுடைய வராக அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த வராக அவதாரம் எடுத்த அன்னைக்கு தான் வராக ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வராக ஜெயந்தி என்னைக்கு வருதுன்னா, பங்குனி மாதம் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு இந்த வராக ஜெயந்தி வருது. இந்த வருஷம் எப்பன்னா 7/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த வராக ஜெயந்தி கொண்டாடப்படுது. இந்த வராக ஜெயந்தியை எப்படி வீட்டிலேயே இருந்தே நம்ம சாதாரணமா எல்லா விரதங்களும் எடுப்பது போல இந்த விரதத்தையும் எடுத்துக்கலாம்.
எப்பொழுதும் போல வீடு வாசல் சுவாமி அறைகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு நம்ம நீராடிட்டு வந்து அழகா வராகர் சிலையோ இல்ல வராக போட்டோவோ இருந்ததுன்னா அதை வச்சு துளசி மாலைகளும் மற்ற பூ மாலைகளையும் இட்டு நம்ம வழிபடலாம். அன்று விரதமா இருந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தானும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அன்னைக்கு காலையில இருந்து நீங்க விரதம் இருந்து பூஜையை முடிச்சுட்டு நீங்க சாப்பிடலாம். இப்படி வராகமூர்த்திய மனசுல தூய்மையா இருந்து வழிபடணும். அப்படின்னா என்னங்க, ஒண்ணும் இல்லைங்க. காலையில இருந்து நீங்க வேற சிந்தனைகள் இல்லாம மகாவிஷ்ணுவை ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த நாமம் பிடிச்சிருக்கோ, அதாவது மகாவிஷ்ணுவின் திருநாமம் எந்த நாமம் இல்ல வராக தேவனையே கும்பிட்டாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள உச்சரிச்சுட்டே இருங்க. மற்றதெல்லாமே எதுவுமே நமது சிந்தனைக்கு வராதவாறு நம்ம இந்த மகாவிஷ்ணுவே ஓம் நமோ நாராயணாயங்கிற வார்த்தையை நம்ம மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டே இருக்கலாம். பூஜை பண்ணும்போது நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமமோ இல்ல வராக கவசமோ இல்ல வராக காயத்ரியோ ஏதம் சொல்லி நீங்க பூஜையை பண்ணி அப்பா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நீங்க நமஸ்கரிக்கலாம். என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீடு மனை நிலம் இல்ல சொத்து தகராறு இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்துடும். ஏன்னா வராகமூர்த்தியே கொண்டு வந்தது வைத்ததுதான் இந்த ஸ்தாபிச்சு வச்சதுதான் இந்த நிலம் பூமி இல்லையா? அதனால இதற்குரிய பிரச்சனைகள் எல்லாமே அவரை வழிபடும் போது தீர்ந்து போயிடும், நமக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னும் புராணங்கள் சொல்லுது. அது இல்லாதங்க எதிர்மறை சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது பிளாக் மேஜிக்னு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வராக அவதாரத்தை வணங்கும் போது அப்படி கண்ணுக்கு தெரியாம ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் நமக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பணம் லட்சக்கணக்கில் ஒருத்தரை நம்பி கொடுத்துட்டோம், அதை திரும்ப வரல கைக்கு அப்படிங்கும் போது அதற்காகவும் சரி, நமக்கு நிரந்தர வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி, எப்பவுமே நம்ம வராகமூர்த்தியை சாதாரண நாட்கள்லையும் வணங்கலாம். வராக ஜெயந்தி அன்னைக்கு வணங்கும் போது இது எல்லாமே தானாவே வந்து சேரும் அப்படின்னு புராணங்கள்லையும் சொல்லியிருக்கு. அனுபவிச்சவர்கள் நம்ம கிட்டையும் சொல்றாங்க. இதைத்தான் நாம நம்ம வாடிக்கையாளர்கள்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப ஏற்கனவே நாங்க பரிகாரங்கள் சொல்லி இருந்தா கூட இந்த ஒரு பரிகாரத்தையும் சொல்லியிருக்கோம். 7ஆம் தேதி அன்னைக்கு 7/4/2026 அன்னைக்கு இந்த வராக ஜெயந்தி வழிபாட்டை நடத்தி எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும். மண் மனை வீடு வாகனம் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஒரு பரிகாரமா இது அமையும். சந்தோஷம் இதெல்லாம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே நல்ல வீட்டுல மன சந்தோஷத்தோட மகிழ்ச்சியா உடல் ஆரோக்கியத்தோட தேவையான செல்வங்களை பெற்று சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வராக ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வேண்டி வழிபடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்ல ஒரு பதிவை கொடுத்தேன்னு ஒரு திருப்தியோட இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.